Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillah. Bismillahirrahmanirrahim. Assalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma. ஒவ்வொரு நாளும் இந்த ரமதான்ல எப்படி அல்லாஹ் கூட இன்னும் கனெக்ட் ஆகுறது, இந்த ரமதானை சரியான முறையில எப்படி பூர்த்தி செய்யறது, எப்படி இதுல இன்னும் நான் நன்மைகளை சம்பாதிக்கிறது, அந்த நன்மை எப்படி இன்னும் சரியான முறையில அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதாக மாத்துறது அப்படின்றதுக்கான முயற்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் அதுல ஒரு விஷயங்களை கத்துட்டு இருக்கோம். ஸோ அதுல முன்னாடி இருக்கக்கூடிய நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை திரும்ப ரீகால் பண்ணுவோம். ஸோ தட் நம்ம இப்போ நம்மளோட நோன்பு அப்படிதான் போயிட்டு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிறதுக்காக. டே 1ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய அமல்கள் அல்லாஹ் கிட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா நம்மளோட அமல் எவ்வளவு நம்ம அமல் செஞ்சாலும் அது எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். எப்போ அப்படின்னா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா, கபுல் செய்யல அப்படின்னா. அப்போ அந்த துவா ஞாபகம் இருக்கா? ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். எந்த ஒரு நலவை நான் செய்யும் போதும், சஹருடைய டைம்லையும் இஃப்தாருடைய டைம்லையும், தொழுக போகும் போதும், இரவு தொழுகை செய்யும் போதும் இந்த ஒரு துவாவை நான் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த துவாவை உள்ள மனசார நம்ம கேட்டு செய்யணும். எல்லாம் இந்த அமலை என்கிட்ட இருந்து ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லி செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த மனநிலையிலிருந்து தான் நம்ம எந்த ஒரு அமலையும் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம அந்த நோன்பை இப்படிதான் வச்சுட்டு இருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிப்போம். ஸோ 2வது நாள் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ரமதானை நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ ஒவ்வொரு நாளும் நாம கடந்துகிட்டே இருப்போம். அந்த கடந்து போற அந்த ரமதான்ல இந்த பிளானின் அடிப்படையில தான் முடிச்சோமா, இனிமேல் நாளைக்கு இருக்கக்கூடிய ரமதான்ல நான் நோன்புல என்ன செய்யணும், இந்த நோன்பை எப்படி நான் நேரத்தை சரியான முறையில அல்லாஹுடைய பாதையில செலவு பண்ணணும், வெறும் என்னோட வியாபாரத்துக்காகவும் என்னோட வேலைக்காகவும் வீட்டு வேலைகளுக்காகவும் மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்றேன்னா, இல்ல அல்லாஹுடைய பாதையில ஸ்பெண்ட் பண்றேன்னா, அல்லாஹுக்காக தனியா நேரம் ஒதுக்கி அந்த நேரத்துல அல்லாஹு கூட இன்னும் கனெக்ட் ஆகுறானா. ஸோ அந்த பிளான் இருக்கணும். எப்படி அல்லாவுக்கு இன்னும் அதிகமா நன்றி செலுத்துறது, எப்படி ஹராம்ல இருந்து வெளியே வர்றது, எப்படி இந்த உலக வாழ்க்கையுடைய அந்த ஓட்டத்துல இருந்து குறைஞ்சி அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறது, இது எல்லாத்தையும் பிளான் பண்ணணும். ஸோ இதுவரை நம்ம செய்யல அப்படின்னா கூட இன்னைக்கு இருந்து நம்ம பிளான் பண்ணணும். ஒரு நோட் எடுப்போம், ஒரு பென் எடுப்போம். ஸோ அந்த கலமோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ திரும்ப என்ன பண்ணுவோம், எழுத ஆரம்பிப்போம். நாளைக்கு என்னுடைய நோன்பை எப்படி சரியான முறையில நான் வச்சுக்கிறது, சரியான முறையில அந்த நோன்பை முடிக்கிறது அப்படின்றத நம்ம நோட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா டைம் ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான விஷயம். போன ரமதான்ல இருந்தவங்க இந்த ரமதான்ல நிறைய மக்கள் உயிரோட இல்லை. இந்த ஒரு வருடத்துல எவ்வளோ இறப்புகள் நம்ம சுத்தி இருக்கவங்களே நம்மளால பார்க்க முடியும். அப்போ நம்மளும் அடுத்த ரமதானுக்கு இருப்போமா அப்படின்றது தெரியாது. ஸோ இந்த ரமதானை அதிகமா யூஸ் பண்ணிக்கிறவங்களாக இருக்கணும். அதை பிளான் பண்ணி நம்ம செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதே மாதிரி அடுத்து 3rd டே என்ன பார்த்தோம், சொர்க்கத்தோட கதவுகள் திறக்கப்படுது, நரகத்தோட கதவுகள் மூடப்படுது, ஷைத்தான்கள் கட்டி போடப்படுறான் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஷைத்தான்லாம் கட்டப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட நஃப்ஸ் மட்டும்தான் இருக்கு. இந்த நஃப்ஸை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாதா, நம்மளோட நஃப்ஸை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாதா. ஸோ அப்படி கண்ட்ரோல் பண்ணி எப்படி நம்மளோட கல்பை பியூரிஃபை பண்றது அப்படின்றத 3rd டே பார்த்தோம். பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை திரும்ப பார்த்துடுவாங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ நமக்கு எந்த ஒரு கெட்ட எண்ணம் வந்தாலும் அது நம்மளோட மைண்ட்ல ஒரு அலாம் அடிக்கணும். ஸோ இது கெட்டது, இதை நான் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு அலாம் அடிச்சிச்சு அப்படின்னா அதுல இருந்து நான் வெளியே வந்துடணும். ஸோ என்னுடைய நஃப்ஸ்கிட்ட இருந்து நான் கண்ட்ரோல்டா இருக்கணும். அந்த கண்ட்ரோல் என்ன பண்ணணும் அப்படின்னா அல்லாஹுடைய தக்வாவை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்பெல்லாம் நமக்கு ரமதான் நோன்பு வைக்கிறதே ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயமா மாறிடுச்சு. ஏன்னா முஸ்லிம்கள் அப்படின்னா நோன்பு வைக்கணும், கண்டிப்பா எல்லாருமே நோன்பு வைக்கணும். அப்படி நோன்பு வைக்கல அப்படின்னா கொஞ்சம் அசிங்கமா, என்ன நோன்பு வைக்கலையா அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னொரு முஸ்லீம் பார்த்தாங்க அப்படின்னா நீங்க நோன்பு வச்சிருக்கீங்களா அப்படின்னா இல்லைன்னு சொன்னா அது பெரிய அசிங்கம் அப்படின்ற காரணத்துக்காக நிறைய மக்கள் நோன்பு வைக்கிறத நம்ம பாக்குறோம். அவங்க கிட்ட தொழுகை இருக்குமா அப்படின்னு கேட்டா அதுவும் கொஸ்டினபிளான விஷயம் தான். இல்ல அவங்க குரான் படிக்கிறாங்களா, குரான் ஓதுறாங்களா, அல்லாஹ் கூட நெருக்கமாகறாங்களா அப்படின்னா அதுவும் கேள்விக்குரிய விஷயமா தான் இருக்கு. அப்ப எதுக்காக நோன்பு வைக்கிறாங்க அப்படின்னா மத்தவங்க என்ன அசிங்கமா பாத்திரக்கூடாது, மத்தவங்க கிட்ட நான் நோன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதுதான் எனக்கு பெருமை அப்படின்றதுக்காக நோன்பு நோக்கிறத பார்க்கணும். நவுதுபில்லாஹி மின் அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் அல்லாவுக்காக நோன்பு வைக்கிறதே அல்லாஹ் கபுல் செய்யணும் அப்படின்னு. அப்ப மத்தவங்களுக்காக நோன்பு நோற்றா அது எந்த விதத்துல பயன் அளிக்கும்? சாப்பிடாம தண்ணி குடிக்காம அவ்வளவு கஷ்டத்தை நம்ம தாங்கிக்கிறோம். எதுக்காக அப்படின்னா மத்தவங்க பார்க்கணுன்றதுக்காகவா, மத்தவங்க கிட்ட பெருமை அடிக்கணுன்றதுக்காகவா? அப்போ அல்லாவுக்கு மட்டும் நம்ம நோன்பு நோக்கிறவங்களா இருக்கணும். நம்மளுடைய அந்த நோன்பு அல்லாவுக்கு மட்டும் உரித்தானதாக இருக்கணும். அந்த நோன்புலையும் வெறும் உடலுக்கு மட்டும் இல்லாம, பசிக்குது, தண்ணி தாகம் இருக்கு, அது ரெண்டுமே உடலுக்குரிய விஷயங்கள். அப்ப உடலுக்கு மட்டும் நான் கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு இல்லாம என்னுடைய மனசுக்கு, நஃப்ஸுக்கு நான் ஒரு கண்ட்ரோல் பண்றேன். நான் இந்த நோன்பு காலத்துல இந்த தவறை செய்ய மாட்டேன்.
யாருமே பார்க்கல, யாருமே இல்லை, ஆனா நான் சாப்பாடு சாப்பிடாம இருக்கேன் இல்லையா? அதே மாதிரி நான் யாருமே பார்க்கல அப்படின்னா கூட தனிமையில இருக்கும்போது போன் பார்க்கும்போது இல்ல இல்ல இந்த கெட்டதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். சோ யாருமே பார்க்கல, யாருமே இல்ல, நான் தனிமையில ஒருத்தவங்க கூட இருக்கேன் அப்படின்னா அப்போ நல்ல விஷயங்களை மட்டும் பேசுறது. அப்போ நான் வந்து தவறான வார்த்தைகளையோ தவறான விஷயங்களையோ மற்றவங்களை பற்றின புறணமோ பேசாம இருக்கிறது. எதற்காக? நான் நோன்பு வச்சிருக்கேன் அப்படின்றதுக்காக. சோ பிசிக்கலா வெறும் நோன்பு உடலுக்கு மட்டும் அப்படின்னு இல்லாம நம்மளோட மனசுக்கு, நம்மளோட நஃப்ஸுக்கு நோன்பு வைப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்படி நோன்பு வச்சோம் அப்படின்னா என்னென்ன செய்யக்கூடாது? எதெல்லாம் பொய்யான காரியமோ, எதெல்லாம் பொய்யான விஷயமோ அது எல்லாத்தையும் செய்யாம இருக்கும். ரசூலுல்லாஹ் தானே சொன்னாங்க, உடல்ல நீங்க பசிச்சும் தாகத்தும் எந்த பலனும் இல்லை, பொய்யான காரியத்தை விட்டு விடலைன்னா, தீங்குல இருந்து வெளியே வரல அப்படின்னா. சோ அப்ப அந்த நஃப்ஸுக்கு நோன்பு வைப்போம் நம்ம இனிமேல். உடலுக்கு மட்டும் நோன்பு வைக்காம நஃப்ஸுக்கு நோன்பு வைக்கக்கூடியவங்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். சோ அப்படி நம்ம கல்பை பியூரிஃபை பண்ண 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 இந்த ரமதான் நமக்கு இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி டே 4ல என்ன பார்த்தோம்? நம்மளோட பாவங்களை தவறுகளை அக்செப்ட் பண்ணிக்கிறது. நம்ம நேத்து ஒரு லிஸ்டே பார்த்தோம். அந்த லிஸ்ட்ல நம்ம எவ்வளவு தவறுகளை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா அந்த லிஸ்ட்ல மெஜாரிட்டியான தவறுகளை நம்ம செஞ்சுட்டு தான் இருப்போம். ஸோ அப்போ அந்த அந்த மிஸ்டேக்கை ஃபர்ஸ்ட் நான் அக்செப்ட் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் நான் பண்றேன், இது எவ்வளவு பெரிய குற்றம், இதுல இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்ற மனநிலை நம்ம வளர்த்துக்கணும். ஏன்னா ஷைத்தான் ஒரே ஒரு கட்டளையை மீறினதுக்கே அல்லாஹ் அவனுக்கு நரகத்தை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய கோபம் அவ்வளோ ஏற்பட்டுருச்சு. ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய கட்டளை எவ்வளவு மீறுறோம். அப்படி மீறும்போது கூட அல்லாஹ் நம்ம மேல பொறுமையா இருக்கான். அல்லாஹ் நமக்கு இன்னும் தவணையை கொடுத்துருக்கான். அப்போ அதுல இருந்து மீண்டு நிறைய பாவ மன்னிப்பு கேட்கணும். இந்த துவா ஞாபகம் இருக்கா? அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. சோ அந்த துவாவை கேட்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதிகமா கேட்கணும், உள்ள மனசார கேட்கணும். யாரெல்லாம் இந்த தவிர நான் செஞ்சுட்டேன், இவ்வளவு பெரிய குற்றம், என்னை மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சு அந்த பாவத்தை எனக்கு நன்மையா மாற்றி கொடுத்துரு அல்லாஹ் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? நமக்கு ஹாப்பினஸ். ரமதான்னாலே ஹாப்பினஸ் தான். மத்தவங்க எல்லாம் வெளியே இருந்து பாக்குறவங்க ஆச்சரியமா கேட்பாங்க, தண்ணி குடிக்க மாட்டீங்களா, சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு. ஆனா நம்மளை பொறுத்தவரை ரமதான் அப்படின்றது ஹாப்பினஸ் தான். ஏன்னா அப்போ நமக்கு 2 ஹாப்பினஸ் கிடைக்கும்னு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நோன்பாளிகளுக்கு 2 சந்தோஷம். ஒண்ணு இஃப்தார் அப்போ அவங்க பசிச்சு தாகத்தோட இருந்து இஃப்தார் அப்போ அவங்க சாப்பிடும்போது ஒரு சந்தோஷம் ஏற்படுதுல்ல, அந்த ஒரு சந்தோஷம். 2வது மறுமையில அவங்க அல்லாஹ்வை பார்க்கும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் நமக்கு பெரும்பாலும் தெரியும். ஆனா இதை வந்து இன்னும் ஆழமா எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம இருப்போம், தண்ணி குடிக்காம இருப்போம். அப்போ நமக்கு அந்த நோன்பு துறக்கும் போது ஃபர்ஸ்ட் அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடும் போது, அந்த தண்ணீர் குடிக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு ஹாப்பினஸ் வரும். அதை வேற எந்த ஒரு விஷயமாவது பீட் பண்ணுமா? எதுவுமே பீட் பண்ண முடியாது. அந்த நேரத்துல யாராவது வெறுப்பா, தண்ணி குடிக்கணுமா, நோன்பு சாப்பிடணுமா, பேரிச்சம்பழம் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்போமா? கேட்க மாட்டோம். ஆர்வத்தோட இருப்போம். எப்போ 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 அப்படின்னு நம்ம இருப்போம். அது ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம் இல்லையா? அந்த சந்தோஷம் மனுஷனுக்கு இருக்கு. ஏன் ரசூலுல்லாஹ் அந்த சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க? இப்ப நம்ம வருடம் முழுக்க நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம்னா அந்த சாப்பாட்டோடைய அருமை நமக்கு வந்து தெரியாது. அதே ஒரு நாள் ஃபுல்லா பசியோட தாகத்தோட இருந்தோம் அப்படின்னா அந்த சாப்பாட்டோட அருமை எப்படி தெரியும் நமக்கு? அந்த தண்ணியோட அருமை எவ்வளவு பெருசா தெரியும். அப்பதான் நம்ம அல்லாஹ்வுக்கு அதிகமா நன்றி சொல்லணும். யா அல்லாஹ், இந்த சாப்பாடை நீ எனக்கு கொடுத்தியே, இந்த தண்ணியை நீ எனக்கு கொடுத்தியே, அதற்கு உனக்கு நன்றி அல்லாஹ், உனக்கே புகழ் அப்படின்னு சொல்லி அல்லாஹுக்கு அல்லாஹுக்கு நன்றி பாராட்டும். அப்போ எந்த ஒரு நியாமத்தும் தொடர்ந்து கொடுக்கப்பட்டுட்டே இருந்தா மனுஷன்ற அடிப்படையில நம்ம அதுக்கான வேல்யூவை மறந்து போயிரும். அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்றதுல இருந்து மறந்து போயிரும். சோ அப்போ நம்ம நோன்பு வைக்கும் போது இன்னும் அதிகமா அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுவோம். தண்ணீர் கொடுத்ததுக்கு, சாப்பாடு கொடுத்ததுக்கு, நோன்பு வச்சிருந்து சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருந்து இப்ப கொடுத்ததுக்கு உனக்கு நன்றி அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்வுக்கு அதிகமா நன்றி சொல்றோம். அப்ப நோன்பு வர போறதுக்கு முன்னாடி 1 மாசமும் நமக்கு ஃபீல் ஆகும், இனிமேல் நம்ம சாப்பிட மாட்டோம், இப்ப நல்லா சாப்பிடணும். அதே மாதிரி நோன்பு முடிச்சுட்டு 1 மாசமும் எவ்வளவு நாள் சாப்பிடாம இருந்தோம், இப்ப சாப்பிட போறோம். அப்ப அந்த சாப்பாட்டுடைய அருமை, அதை கொடுத்த அல்லாஹுக்கு நம்ம நன்றி சொல்றதுக்காக, அதோடைய அருமை தெரிய வைக்கிறதுக்காக அல்லாஹ் நமக்கு இந்த பாடங்களை கற்றுத்தரோம். அப்போ நோன்பு திறக்கும் போது ஒரு சந்தோஷம். அடுத்து மறுமையில என்ன சந்தோஷம்? அல்லாஹ்வை பார்க்கும்போது என்ன சந்தோஷம்? அல்லாஹ்வை யாரு பார்ப்பா? சொர்க்கத்துக்கு போற எல்லாரும் அல்லாஹ்வை பார்ப்பாங்க, அப்படிதானே? சொர்க்கத்துல இருந்து அல்லாஹுடைய அழகான முகத்தை பார்ப்பாங்க. எப்படி யார் ரசூலுல்லாஹ் அவ்வளவு பேர் சொர்க்கத்துல இருப்பாங்க, எப்படி அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்க முடியும்? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முழு நிலவை பார்க்கறதுக்கு உங்கள யாருக்காவது போட்டி இருக்குமா? யாருக்கும் போட்டி இருக்காது. இல்ல, முழு நிலவை எல்லாரும் பார்க்க முடியும். அது மாதிரி மறுமையில அல்லாஹ்வை எல்லாரும் பார்க்க முடியும்.
யாரெல்லாம் பார்க்க முடியும்? நரகத்துல போறவங்க அல்லாஹ்வை பார்க்கவே முடியாது, அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்க முடியாது. சொர்க்கத்துக்கு போறவங்க மட்டும்தான், சொர்க்கத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் அல்லாஹ்வை பார்க்க முடியும். அதுல என்ன நோன்பாளிக்கு ஸ்பெஷல் இருக்க முடியும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நீங்கள் எந்த நலவை உங்களுடைய நப்சுக்காக முற்படுத்தி இருந்தாலும் அதற்கான கூலியை பல மடங்கு அல்லாஹ் உங்களுக்கு திரும்ப தருவான். நிச்சயமா நீங்கள் அல்லாஹ்விடமே பாவ மன்னிப்பு கேளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வே மன்னிக்க கூடியவன், மிக்க கருணையுடையவன் அப்படின்னு சொல்லிட்டு முஸம்மில்ல 20வது வசனமா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சோ அப்போ எந்த ஒரு நலவு செஞ்சாலும் அது பல மடங்கு கூலியாதான் நமக்கு கிடைக்கும். அப்படி கொடுக்கிறவன் அல்லாஹ் இந்த நோன்புல அல்லாஹ் சொல்றான், நோன்பு வச்சவங்களுக்கு கூலியனா இந்த உலகத்துல கொடுக்கல, மறுமையில கொடுக்க போறேன், நோன்பு எனக்குரியது, நானே கூலி தர்றேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம நன்மைகள் செய்யறோம். இப்ப குர்ஆன் படிக்கிறோம், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. யார் எழுதுறா, யார் நோட் பண்றா? நம்மளுடைய மலக்குகள், வலப்பக்கமும் இடப்பக்கமும் மலக்குகள் இருக்காங்க இல்லையா, கிராமன் காத்திபின். இவங்க நன்மையை நோட் பண்றாங்க. சோ ஒரு குர்ஆன் எழுத்து படிக்கிறாங்களா 10 நன்மை, அப்புறம் 2 படிக்கிறாங்களா 20 நன்மை, அப்படி நோட் பண்ணிட்டே வராங்க. சோ இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களா இத்தனை நன்மை அப்படின்னு அதோட வேல்யூவோ அதோட அமௌண்ட் அந்த நம்பர் எல்லாத்தையும் நோட் பண்றாங்க. அதே மாதிரி தீமைக்குரிய நம்பரை இவங்க நோட் பண்றாங்க. ஆனா நோன்பு வச்சிருக்காங்க, ஒரு ஆள் நோன்பாளியா இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்த பிளாங்கா விடுறாங்க. ஏன்னா அந்த கூலியை அல்லாஹ் தரான், மறுமையில அல்லாஹ் தரான் அப்படின்னு சொல்றான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கிங் இருக்காரு, அந்த கிங் ரொம்ப நல்ல மனுஷன், என்ன கேட்டாலும் கொடுக்குறவர், ஏதாவது ஒரு வேலை செஞ்சா நிறைய கூலி கொடுப்பாரு, தங்கமா வெள்ளியா அள்ளி அள்ளி கொடுக்குறவர். இப்ப அவர் சொல்றாரு, நான் ஒரே ஒரு வேலை தரேன், அது நீ கரெக்டா செஞ்சானா நான் உனக்கு கூலி தரேன் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு கூலி தரீங்க அப்படின்னா, நான் உனக்கு நிறைய தரேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். எந்த அளவு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? நிறைய தரேன் அப்படின்னு சொல்றாரு, நீ கேட்கறதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப எந்த அளவு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? 100 ரூபாய் கேட்போமா, லட்ச ரூபாய் கேட்போமா, கோடி ரூபாய் கேட்போமா, இல்ல இருக்க எல்லாத்தையும் கேட்போமா? அந்த அளவு நம்ம அதிகமா கேட்போம், அதிகமா அதை கொடுக்கறதுக்கும் தயாரா இருக்காரு அப்படின்னா நம்ம அந்த அளவு கேட்போம்ல. சோ அதே மாதிரி இந்த நோன்பாளிகளுக்கான கூலியை நானே தர்றேன்னு சொல்றேன். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் பரிசளிக்க கூடியவன், அல்லாஹ் கொடையாளன், அப்படி இருக்கிறவன், அல்ல அக்ரமா இருக்கான், அல் வஹாபா இருக்கான் அல்லாஹ். சோ அப்போ எந்த அளவு நமக்கு கொடுப்பான் அந்த கணக்கே இல்ல. நாளைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகத்துல நமக்கு மரணம்னு ஒரு விஷயம் வந்துடும். மரணத்துக்கு அப்புறம் கபர் வாழ்க்கை இருக்கு, கபர் வாழ்க்கைக்கு அப்புறம் மறுமைன்ற வாழ்க்கை இருக்கு, அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், அந்த ஜட்ஜ்மெண்ட்க்கு அப்புறம் தான் சொர்க்கமும் நரகமும் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்டே பல ஆண்டுகள், எவ்வளவு ஆண்டுகள்? 50,000 வருஷம் அளவு இருக்கக்கூடிய ஆண்டுகள். அது ஒரு உதாரணம், சின்ன உதாரணம். அதை தாண்டி எவ்வளவு வருஷம் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. சோ அவ்வளோ ஆண்டுகளும் கேள்வி கணக்கு மட்டுமே நடந்துட்டு இருக்கும். அப்போ ஒரு மனிதனுடைய தீமையோட எடை கணத்திருக்கு, தீமையோட எடை அதிகமா இருக்கு, நன்மையோட எடை கொஞ்சமா இருக்கு. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா நோன்பு வச்சிருக்காரு. இப்ப அல்லாஹ் அந்த இடத்துல கூலி கொடுக்க போறான். எவ்வளவு கொடுப்பான்? எவ்வளவு வேணா கொடுப்பான். அந்த நன்மையோட எடையை விட தீமையோட எடையை விட நன்மையோட எடை அதிகமாகிற அளவு அல்லாஹ் கொடுத்துட்டான் அப்படின்னா அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, அவ்வளவுதானே. அப்ப அல்லாஹ் கூலி கொடுக்குறான் அப்படின்னா எந்த அளவு கொடுப்பான்? அப்போ ஒரு நோன்பை நான் நோக்கும் போது, அந்த நோன்பை அந்த இஃப்தாரை அடையும் போது எவ்வளவு சந்தோஷம் அடையணும். அந்த நோன்பு நோக்கும் போது அந்த சந்தோஷத்தை ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம உணர்ந்துகிட்டே இருக்கணும். நோன்பு கஷ்டமான விஷயம்தான். நமக்கு எப்படி இருக்கும், ஏன்டா சாப்பிடாம இருக்கும், பசிக்குதே, கஷ்டமா இருக்கே அப்படின்லாம் தோணும். ஆனா அதுக்கான ரிவார்டை கொஞ்சம் நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்ப நமக்கும் நம்மளோட பிள்ளைங்களுக்கும் இதை சொல்லி கொடுக்கணும். நம்ம பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்படுவாங்க, டயர்டா இருக்குமா, பசிக்குதுமா, கத்துறக்கூடியவங்களா, பேசக்கூடியவங்களாக திட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. நம்ம வீடுகள்ல நம்மளே அப்படிதான் இருக்கும். ஆனா எப்போ இந்த ரிவார்டை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா, அல்லாஹ்வுடைய அந்த கொடை தன்மையை நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கஷ்டம் எல்லாம் பறந்து போயிடும். நம்மளோட கஷ்டம் எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்காது. அப்போ இதை நம்ம ஞாபகம் வச்சு நம்ம நடைமுறைப்படுத்துவோம் ஒவ்வொரு நோன்புலையும். அந்த சந்தோஷமான உணர்வை நம்ம கொண்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். இது எல்லாத்தையும் விட மிகச்சிறந்த விஷயமா அல்லாஹ் சொல்றான், சொர்க்கத்துடைய வாசல், பாபு ரையான், நோன்பாளிகளுக்குன்னு தனியா இருக்கக்கூடிய வாசல். சொர்க்கத்துக்கு 8 வாசல்கள் இருக்கு, ஒரு நற்செயலுக்கான வாசல். ஆனா நோன்பாளிகளுக்கு மட்டும் இருக்கக்கூடிய வாசல் எது அப்படின்னா இந்த ரையான் அப்படின்ற வாசல். சோ இந்த வாசல்ல நோன்பாளிகள் மட்டும் போவாங்க. யார் போவா? நோன்பு வச்சிருந்தாலே அதுக்குள்ள போவாங்களா? இல்ல. சொர்க்கத்திற்குன்னு பிரிக்கப்பட்டிருப்பாங்க மக்கள். அந்த மக்கள்ல அதுலயும் ஸ்பெசிபிக்கா நோன்பை அதிகமா நோற்றவங்க, நோன்பை சரியான முறையில் நோற்றவங்க, நோன்பை அல்லாஹ்விற்காக மட்டும் நோற்றவங்க, அவங்கள அல்லாஹ் அழைப்பான். அழைச்சு நீங்க இந்த டோர் வழியா போங்க. அதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு? அதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு? வேற யாரையும் அனுமதிக்க மாட்டா, இவங்களை மட்டும் அனுமதிப்பான். என்ன ஸ்பெஷல்? யோசிச்சு பாருங்க. கிளாஸ் ரூம்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறோம், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறோம்,
இல்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறோம்னா என்ன செய்வாங்க, அந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய நேம பார்த்து கூப்பிடுவாங்க, அப்படிதானே? அப்ப எவ்வளவு பெருமையா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டேன் அப்படின்ற அவ்வளவு பெருமை இருக்கும். இந்த கவுன்சிலிங் எல்லாம் போறோம் அப்படின்னா நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் 5 ரேங்க் எடுத்தவங்க, ஃபர்ஸ்ட் 10 ரேங்க் எடுத்தவங்கள நேம் சொல்லி கூப்பிட்டு இவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாங்க, இவங்க செகண்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவ்வளவு பெருமையானதாக இருக்கும் இந்த உலகத்துல. அப்போ அப்படி இருக்கும்போது மறுமையில இந்த சொர்க்கத்துக்குன்னு தனியா உங்களுக்குன்னே இருக்கு. இந்த வாசல் வழியா தான் நீங்க போகணும். மற்ற வாசல்களை விட இது உங்களுக்கு ஸ்பெசிபிக்கான வாசல். இந்த ரையான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீர் ஊற்றுன்னு அர்த்தம். ஊற்றுன்னு அர்த்தம் ஆக்சுவலா. நன்மைக்கான ஊற்று, இல்ல நீருக்கான ஊற்று, எல்லாமே. அப்ப அந்த வாசல் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த வாசல் வழியா போகும்போது இப்ப ரெட் கார்பெட் எல்லாம் விரிச்சு நம்ம போறோம்ல, நம்மள ஒரு இடத்துல சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். அந்த சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு ரெட் கார்பெட் விட்டு இந்த சினிமால எல்லாம் நம்ம பார்ப்போம். அப்படி போறவங்கள எவ்வளவு பெருமையா நம்ம நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது மறுமையில ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து கடைசி மனிதர் வர எல்லாரும் இருந்திருப்பாங்க. இந்த உலகத்துல நம்மள அசிங்கப்படுத்துறவங்க இருந்திருப்பாங்க, இந்த உலகத்துல நம்மள மதிக்காதவங்க இருந்திருப்பாங்க, இந்த உலகத்துல நம்ம நன்மை செஞ்சதுக்காக நம்மள கேலி பேசி நம்மள கஷ்டப்படுத்துறவங்க இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் முன்னாடி ரெட் கார்பெட்டை விட பல மடங்கு சிறந்த அந்த ரையான்ற சொர்க்கத்துக்குள்ள நம்ம போறோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் நம்ம. அது எவ்வளவு பெரிய சந்தோஷமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அந்த சந்தோஷம் நமக்கு வேண்டாமா? இந்த சந்தோஷத்தை அல்லாஹ் நமக்கு கொடுக்க வேண்டாமா? அப்போ இந்த நோன்பை, ஒவ்வொரு நோன்பையும் நம்ம இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை அல்லாஹ் எனக்கு கொடுக்க போறான் அப்படின்னு நினைச்சு நம்ம நோன்போம். அவ்வளவு ரிவார்டு நமக்கு கொடுக்குறான் அல்லாஹ். அப்போ அதை நினைச்சு சந்தோஷமா நோன்புறோம். அப்படி அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தி ஒவ்வொரு நோன்பையும் அல்லாஹ் கூட அந்த நம்பிக்கையோட கொடுப்பான் அப்படின்ற நம்பிக்கையோட இன்ஷா அல்லாஹ் நோன்புறோம். சோ நோன்பு கஷ்டமானதாக, கடினமாக, இப்படி எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வாழணுமா, இப்படி இருக்கணுமா அப்படின்னு கேட்காம சந்தோஷமாக இவ்வளவு விஷயங்களையும் அல்லாஹ் எனக்காக கொடையாக தரப்போறோம் அப்படின்னு நினைச்சு நோன்பு நோட்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த நோன்பு வெறும் உடலுக்காக மட்டும் இல்லாம என்னோட நப்சுக்காக இருக்கட்டும். நான் நோன்பு வச்சிருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள ஈடுபட மாட்டேன். நான் நோன்பு வச்சிருக்கேன், டிவி பார்க்க மாட்டேன். நான் நோன்பு வச்சிருக்கேன், இந்த தவறான ரீல்ஸ் செய்யும், ஷார்ட் செய்யும் நான் பார்க்க மாட்டேன். நான் நோன்பு வச்சிருக்கேன், மற்றவங்களை பத்தி குறை பேச மாட்டேன். நோன்பு வச்சிருக்கேன், புறணி பேச மாட்டேன். நோன்பு வச்சிருக்கேன், கத்த மாட்டேன். நோன்பு வச்சிருக்கேன், கோவப்பட மாட்டேன். சோ எல்லா தவறான காரியங்கள்ல இருந்தும் நம்ம விடுபடக்கூடிய வாய்ப்பாக இந்த நோன்பை யூஸ் பண்ணிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக நம்ம இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். வாஹிர் தவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.